கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோடைன் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு இழப்பீடு வழங்காததால் அதற்கு ஈடாக திண்டுக்கல் மாவட்ட டாஸ்மாக் கடைகளின் 20 நாட்கள் வருமானத்தில் 1.16 கோடி ரூபாயை நீதிமன்ற கணக்கில் செலுத்தப்பட்டது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த முத்து கல்யாணி உள்ளிட்ட 30 பேர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை 2017இல் அரசு கையகப்படுத்தியதற்கு 4.37 கோடி ரூபாயை இழப்பீடாக வழங்க மாவட்ட நீதிமன்றம் 2021இல் உத்தரவிட்டது. அதை எதிர்த்த அரசின் மேல்முறையீடு மனு தள்ளுபடியாகியும் இன்னும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்க திண்டுக்கல் மாவட்ட டாஸ்மாக் கடைகளின் தினசரி வருமானத்தை மாவட்ட நீதிமன்றத்தின் வங்கிக் கணக்கில் செலுத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை நிறைவேற்றாததால் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர், மாவட்ட மேலாளர் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் வேல்முருகன், ராமகிருஷ்ணன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. டாஸ்மாக் என்பது தனி நிறுவனமாக இருப்பதால் இழப்பீடு வழங்குவது அரசின் பொறுப்பாகும். டாஸ்மாக் நிறுவனம் இழப்பீடு வழங்குமாறு கூறுவது சரியல்ல என்று அரசு தரப்பு தெரிவித்தது. இதையடுத்து நீதிபதிகள் சாலை பணிகளுக்காக நிலம் கொடுத்தோர் பிச்சைக்காரர்களைப் போல கையேந்தி நிற்க வேண்டிய நிலை உள்ளது. டாஸ்மாக் விற்பனை பணத்தை நீதிமன்றத்தின் வங்கிக் கணக்கில் செலுத்திவிட்டு அதற்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 1.16 கோடி ரூபாயை நீதிமன்ற வங்கிக் கணக்கில் செலுத்திவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவு உச்சநீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டால் மறுநாளில் இருந்து திண்டுக்கல் மாவட்ட டாஸ்மாக் கடைகளின் தினசரி வருமானத்தை மறு உத்தரவு வரும் வரை மாவட்ட நீதிமன்ற வங்கிக் கணக்கின் பெயரில் வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் விசாரணையை நவம்பர் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.